Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட வீடியோ. அதுலயும் குறிப்பா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஃபிகல்ட்டி ஆர் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதை படிக்கணும் எதை விடணும்னு தெரியாது. ப்ளஸ் நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டீடைலா தேவையில்லாத டேட்டா எல்லாம் நீங்க படிச்சுட்டு தேவையா இருக்கக்கூடியது ஆர் விசாலமான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறத கேதர் பண்ணாம விடுறது தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகன்ட். ஏன்னா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 40 மார்க் 40 கொஸ்டின் அப்படிங்கிறது இதுல இருக்கு. டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம் வாட் எவர் பி த எக்ஸாம் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இன்எவிட்டபிள் கரெக்டாக. பட் அதுக்கு நம்ம சஃபிஷியண்டான அட்டென்ஷன் கொடுக்குறோமா அதை நம்ம தெளிவாக படிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கன்சர்ன் இருக்குது. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் அது ரெகுலராக தான் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் வெல் அண்ட் குட். பட் அதை தாண்டி தெர் இஸ் அனதர் ஏரியா ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வேர் உங்களுக்கு பிஐபி இருக்குது, ஓகேங்களா, மேகசின்ஸ் இருக்குது, யோஜனா, குருக்ஷேத்ரா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த், இபிடபிள்யூ, இந்த மாதிரி மேகசின்ஸ் இருக்குது. இந்த மேகசின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறதுக்கான டைம் இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். பட் இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மெனக்கெடல் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட் இருக்குது. ஸோ அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மெம்பர்ஸ். மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரொம்ப அதிகம் கிடையாது, மந்த்லி 200 மட்டும்தான். இந்த 200 ருபீஸ்க்கு உங்களுக்கு எவ்ரி வீக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக்காக கிடைச்சிடும். அதாவது நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை தாண்டி எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக்காக கிடைச்சிடும். அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் கிடைச்சிடும். அந்த பிடிஎஃப் ஆர் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம். தென் இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஆர் அதர் திங்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு லைவ் செஷன் இருக்குது. தென் இதே லைவ் செஷனில் நம்ம கைடன்ஸ் ஆர் மென்டரிங் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் எங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ்க்கு பின்னாடி. ஸோ ஹோப் யூ கைஸ் ஜாயின் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அண்ட் மெம்பர்ஷிப் அவைல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we will try to understand the வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில், ஓகேங்களா. ஸோ இந்த வக்ஃப் பில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதை சுற்றி போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வக்ஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். வக்ஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மதம் சம்பந்தப்பட்டு ஒரு இஸ்லாமிய மதத்திற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பர்மனெண்ட்டாக டெடிகேட் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வக்ஃப் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஒரு பர்மனெண்ட் டெடிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை அ முஸ்லிம் ஃபார் ரிலீஜியஸ், பயஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரிட்டபிள் பர்பஸ் ஆர் மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு பேர் தான் வக்ஃப் அப்படிங்கிறது, ரைட்டா. ஒன்ஸ் கொடுத்துட்டா அது இர்ரிவோக்கபிள், திருப்பி எடுத்துக்க முடியாது. அண்ட் அதோட பர்பஸ் மதம் சம்பந்தப்பட்டு இருக்கலாம், ஒரு ஆர்ஃபனேஜ் சம்பந்தப்பட்டு இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சேரிட்டபிள் பர்பஸாக இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் பர்பஸாக இருக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கேர்டேக்கரா முட்டாவாலி அப்படின்ற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க, ரைட்டா. ஸோ இதான் அந்த வக்ஃப் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆக்ட் 1995 வந்திருக்கும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் தான் பிரச்சனை, ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மெயினாக ஒரு வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் வக்ஃப் போர்டு அப்படின்றது இருக்கணும். இந்த ஸ்டேட் வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதும் அவங்களை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அப்படின்ற ஒன்று இருக்கும். எல்லா வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த வக்ஃப் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு சர்வே நடக்கும், என்க்ரோச்மெண்ட் வராமல் பார்த்துப்பாங்க. இது ஜென்ரலாக அந்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சங்கள். இப்போ இதில் ரீசெண்டாக சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டா. இப்போ இந்த சேஞ்சஸ் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதில் மொதல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் பை யூசர். இந்த வக்ஃப் பை யூசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க ரொம்ப நாளாக. ஒரு ரிலீஜியஸ் இதாக வந்து கண்டினியூஸாக யூஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கண்டினியூஸ் யூசேஜ் ஃபார் ப்ரொலாங்டு பீரியட் போயிட்டுருக்கு. ஆனால் அது என்னைக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஃபார்மலாக, ஓகேங்களா, வக்ஃப் அப்படின்னு டிக்ளேர் ஆகலை, ரைட்டா. அப்படி இருந்தால் அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும், ரைட்டா. இது அந்த காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன். அடுத்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூஷன் ஆஃப் நான் முஸ்லிம்ஸ் இன் வக்ஃப் கவுன்சில், வக்ஃப் இன்ஸ்டிடியூஷன். அப்போது முஸ்லிம்ஸ் இல்லாத நபர் அவர் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வக்ஃப் போர்டு அண்ட் ட்ரிபியூனல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஓகேங்களா. அதுலேயும் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் 2 பேர் நான் முஸ்லீமாக இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு, ரைட்டா. தென் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆல் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் மேண்டேட்டரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது இன்னும் 6 மாத காலத்துக்குள் வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் வக்ஃப் ட்ரிபியூனல், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிபியூனல், தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அண்ட் முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இதற்கு முன்னாடி 2 மெம்பர் பாடியாக இருந்தது. இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. இந்த வக்ஃப் பில்
அப்படிங்கிறதுல வந்து அடுத்த ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் செக்ஷன் 107. ஓகேங்களா, இந்த 107 அப்படிங்கிறது இந்த வக்ஃப் போர்டுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் ஆக்ட்ல இருந்து ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கும். இந்த லிமிடேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் ரொம்ப நாளாவே வந்து நான் அத்துமீறி உள்ள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நான் அந்த கேஸ் போட்டிருக்கணும். நான் அந்த கேஸ் போடாம ரொம்ப நாள் அது நானே யூஸ் பண்ணி என்னோடதே ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த கேஸ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இப்போ வக்ஃப் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. என்னன்னா அந்த வக்ஃப் அப்படிங்கிறது கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு சேக்ரெட் ஆர் ஹோலி அப்படின்னு இருக்கிறதுனால இதுல இந்த லிமிடேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பொருந்தாது. அதாவது ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை யார் அத்துமீறினாலும் எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஏதாவது ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து வேற யாராச்சும் அட்வர்ஸ் பொசிஷன்ல வச்சிருந்தா நம்ம ஒரு 12 வருஷத்துக்குள்ளார கேஸ் போட்டு ரெக்கவர் பண்ணாதான் உண்டு, இல்லாட்டினா இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன். ஓகேங்களா, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க, நிறைய கேசஸ் போட்டிருக்காங்க. அது எதை வயலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுது, ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தங்களுடைய மத நம்பிக்கை மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றத ஆர்டிகல் 25 ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஆர்டிகல் 26 வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட். இதோட டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் அண்ட் நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் NCAER இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் ஃபாரம் போர்ட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறாங்க. நித்தி ஆயோக் கொண்டு வர எந்த இனிஷியேட்டிவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரெப்போசிட்டரி ஆஃப் 30 இயர்ஸ் 1990 2022-23 வரை டேட்டா ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் மொத்தம் 4 காம்பனன்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ஸ்டேட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. 28 ஸ்டேட்டோட டெமோகிராஃபி, எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஃபிஸ்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட எல்லா ரிப்போர்ட்டுமே இதில் இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு டேட்டா ரெப்போசிட்டரி. ஓகே, இங்கே ரா அண்ட் கேட்டகரைஸ்டு டேட்டா. ஓகேங்களா, டெமோகிராஃபி, எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், ஃபிஸ்கல், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படின்ற 5 கேட்டகரியில் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இங்கே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இங்கே டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விஷுவலாக எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் இங்கே டேஷ்போர்ட் இருக்குது. தென் இன்டெப்த் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் வியூ இது எல்லாமே இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது சிக்னிஃபிகண்டான நியூஸாக இருக்குது. ஓகே, தென் எஜுகேஷன் அண்ட் நியூட்ரிஷன் லேர்ன் டு ஈட் வெல் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டேட்டா என்னன்னு பார்ப்போம். 418 மில்லியன் சில்ட்ரன் குளோபலி, ஓகேங்களா, இந்த ஸ்கூல் மீல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது 121 கண்ட்ரீஸில். 1 in 2 ஸ்கூல் ஃபீடிங் ப்ரோக்ராம்ஸ் குளோபலி, அதாவது பாதிக்கு பாதி ஸ்கூல் ஃபீடிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லை. ஓகேங்களா, அதுலேயும் 1/3 அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகரி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒபெசிட்டி ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அது இப்போ டபுள் ஆயிருக்கு. கடந்த 2 டிகேட்ஸாக பார்த்தீங்கன்னா 2 டிகேட்ஸாக 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு PM போஷான் ஸ்கீம் அதன் வழியாக 118 மில்லியன் சில்ட்ரன் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், தென் நீங்கள் ஒரு ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஹிடன் ஹங்கர் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் சாப்பிட்றதுல உங்களுக்கு கேலரிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்காம இருக்கும்போது தட் இஸ் வாட் யூ கால் அஸ் ஹிடன் ஹங்கர். இப்போ நமக்கு பிலிப் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு. ஸோ அகெயின் நித்தி ஆயோக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2025க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதை ரிலீஸ் பண்ணுறது நித்தி ஆயோக். அண்ட் இதில் டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா, ஹையஸ்ட் ஸ்கோர் ஒடிஷா. ஓகேங்களா, அவங்க அதுலேயும் குறிப்பாக ஒடிஷாக்கு அடுத்து சத்தீஸ்கர், அதுக்கடுத்து கோவா, ஜார்க்கண்ட், தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எதுவும் மேலே இல்லை. ஓகேங்களா, அவர்களுடைய ஃபினான்ஷியல் ஃபிஸ்கல் நிர்வாகம் அப்படிங்கிறது பெட்டராக இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கேரளா, பஞ்சாப் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் சஸ்டைனபிலிட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரும் கொஞ்சம் இதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ரிப்போர்ட்டில் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவுக்கு வந்து நிறைய ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா RBI ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ். இப்போ RBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீக் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கூட்டுறவு வங்கி, ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து எடுத்துட்டு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்
ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது April 1, 2025 நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லெண்ட் பண்ணியிருப்பாங்க, அசட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு கடன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த லோன் இது எல்லாமே அது திருப்பி வராமல் இருக்குது, இல்லை அதில் வந்து ப்ராப்பராக அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா தென் வி கால் தட் அஸ் ரிஸ்க் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த ரிஸ்கி அசட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. இப்போ கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15% வச்சுருக்கணும். ரைட்டா? இப்போது அது 12லேருந்து 15% இருக்குன்னா த்ரெஷோல்டு 1, 9லேருந்து 12 கீழே இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷோல்டு 2. அதுக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா 9க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் த்ரெஷோல்டு 3. த்ரெஷோல்டு 3 அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கடினமான ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது RBI எடுத்திருப்பாங்க. ரைட்டா? இப்போ இந்த கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பேங்கோட கேபிட்டல் டிவைடட் பை அந்த பேங்க்ல கொடுக்கப்பட்ட ரிஸ்கியான அசட்ஸ் என்ன. அப்போ கேபிட்டல் அதிகமாக இருந்தால் அசட் கம்மியாக இருந்தால் நல்லது. ஸோ CAR அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் அந்த பேங்க்குக்கு நல்லது. கம்மியாக ஆக அதோட மீனிங் என்னன்னா ரிஸ்க் வெயிட்டட் அசட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக இங்கே RBIயோட கிடுக்குப்பிடி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் த்ரெஷோல்டு 1. அப்போ மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ப்ராஃபிட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க. அதுவே ரிஸ்க் த்ரெஷோல்டு 2 போகிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் புதுசாக எந்த பிரான்ச்சும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த கண்ட்ரோல் வைப்பாங்க. தேர்டு ரிஸ்க் த்ரெஷோல்டு 3 போனதுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட்டே கூட மாற்றலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறத RBI கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா அந்த பேங்க் அதை சரி கட்டி ஆகணும், திரும்ப அவங்க ஹெல்த்தியான ரேஷியோக்கு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் தான் இருக்கும். அது பத்தலை, அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, ரெகுலேட்டரி ஓவர் சைட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள PCA ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வராங்க. இப்போ PCA ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் NBFCs இருக்குது, பேங்க்ஸ் எப்பயுமே இருக்கும். அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் உள்ளே வந்துருச்சு. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா RBIயோட ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் 20,000 கோடி அளவுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆப்ஷன்ஸ் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த செக்யூரிட்டிஸை விற்று கொடுக்க வேண்டிய பொறுப்பு RBIயோடது. இப்போ இந்த RBI அந்த செக்யூரிட்டிஸை வாங்கி மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. மக்கள் அந்த செக்யூரிட்டிஸ் இப்போ அந்த பேப்பரை வாங்கிட்டு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். இந்த காசை கொடுக்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா, நாளைக்கு என் கையில் இருக்கக்கூடிய, இப்போ நான் வந்து அந்த செக்யூரிட்டிஸை வாங்கிட்டு காசை கொடுத்துருக்கேன்னா இந்த செக்யூரிட்டி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதில் எனக்கு வந்து மாதம் வட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். எனக்கு தேவைன்னா இந்த செக்யூரிட்டி கொடுத்துட்டு திரும்ப அந்த காசை வேறு அவங்கள்ட்ட இருந்தும் வாங்கிக்கலாம், இல்லை வெளியிலேருந்தும் வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கிறதுனால தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் கில்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இதை வந்து அரசாங்கம் என்றைக்குமே இல்லாமல் போயிடாது. சரியா? ஸோ அந்த பணம் எப்பயுமே வந்து நமக்கு திரும்பி கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சுருக்காங்க. இதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ரைட்டா? இப்போ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை RBI வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், செக்யூரிட்டிஸை வாங்கிட்டு RBI காசை கொடுக்கும். அப்போ பணப்புழக்கம் அதிகமாகும். அப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் மணி இஸ் ஹையர். அப்போ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், லோன்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். இதுவே RBI இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுக்குறாங்க, காசை வெளியே எடுக்கிறாங்க. அதாவது இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேர் பணத்தை கொண்டு வந்து அதில் போடுவாங்க, அந்த பணத்தை RBI வாங்கி வச்சுக்கும். அப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா? லோன்ஸ் அப்படிங்கிறதோட இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகுது, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகுது. இந்த ரெண்டு சிஸ்டம் தான் உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நியூஸ் எகெயின் நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட், ட்ரேட் வாட்ச் அப்படிங்கிற ரிப்போர்ட். இது ஒரு குவார்டர்லி ரிப்போர்ட், அதாவது வருஷத்துக்கு 4 வாட்டி வரும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த ரிப்போர்ட்டை RBI ரிலீஸ் பண்ணுவாங்க. இது இந்தியாவோட ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபைண்டிங் அப்படிங்கிறது காப்பர் அண்ட் காப்பர் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இது எல்லாமே டாப் 10 இம்போர்ட் செக்டாருக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, அது ஒரு முக்கியமான டேட்டா. 40% நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியனில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா, இவங்க தான் நம்மளோட மெயினான இம்போர்ட் சோர்ஸஸாக இருக்காங்க. ஓகேங்களா? 40% ஆஃப் டோட்டல் இம்போர்ட் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் வருது. ஏன்னா நம்ம ஆயில் இதெல்லாம் இங்கே தானே வாங்குகிறோம். ஸோ அதனால் இவங்க தான் ஹையஸ்ட்டாக இருக்காங்க.
ஓகே, இந்தியாவோட டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் 4% அப்படிங்கிறது நம்மளோட குளோபல் ஷேர். இது ஏன் சொல்ல வர அப்படின்னா இது உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இதுக்கெல்லாம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் அந்த ரிப்போர்ட். அடுத்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரெமிட்டன்ஸ் சர்வே. உங்களுக்கு கொஸ்டின் எப்படின்னா ரெமிட்டன்ஸ் சர்வே அப்படிங்கிற ரிப்போர்ட்டை யார் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டால் அதுக்கு பதில் வந்து ஆர்பிஐ. ஓகேங்களா, இந்த ரெமிட்டன்ஸ் சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரெமிட்டன்ஸ் நமக்கு யூஎஸ்ஏலேருந்து தான் வந்திருக்கு. அடுத்து யூகே, அடுத்து சிங்கப்பூர், அடுத்து கனடா, அடுத்து ஆஸ்திரேலியா இன் டிக்ரீசிங் ஆர்டர். ஓகேங்களா, தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கோஆப்ரேட்டிவ் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸோட ஷேர் அப்படிங்கிறது 46%லேருந்து 37.9% அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே நிட்டாகட் சிஸ்டம் ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபினாமினலாக இருக்குது. அதாவது என்னென்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. இதில் இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம், நிட்டாகட் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோவாக இருக்குது. அது நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது 42% ஃபண்ட் பண்ணுது. இதுதான் மெயினான ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்குது நம்மளோட ட்ரேட் டெபிசிட்டை கம்மி பண்ணுறதுக்கு. இந்தியா யூஎஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2007 நடந்தது. இப்போ அதில் கொஞ்சம் பிரேக் த்ரூ அப்படிங்கிறது வந்திருக்கு. அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்னென்னா ஹோல்டெக் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி உங்களோட எஸ்எம்ஆர் டெக்னாலஜி, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிற டெக்னாலஜியை இந்தியன் ஃபர்ம்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட நாலேஜ் ஓகேங்களா, அந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10CFR 810 ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகுலேஷன் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்கலாம். 123 அக்ரிமெண்ட்னா என்னன்னு உங்கள்கிட்ட கொஸ்டினாக எப்பயும் கேட்கலாம். ரைட்டா, ஸோ இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கிடையாது, 10 வருஷத்துக்கு வேலிட். திரும்ப அதை வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரீஎவாலுவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரைட்டா, தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவாடா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 61208 அப்படிங்கிற 1208 மெகாவாட் எலக்ட்ரான் ரியாக்டர் அப்படிங்கிறது இண்டோ யூஎஸ் கொலாபரேஷனில் வருது. ஓகேங்களா, தென் RAPP7 அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரியாக்டர். இதில் ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரிட்டிகாலிட்டி 2024 அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ நமக்கு இண்டிஜினஸ் ரியாக்டர்ஸ் எல்லாம் வெல் கேப்பபிள் அப்படிங்கிறது. ரைட், அடுத்து ஜடுகுடு மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ் இந்தியாவுக்கு யுரேனியம் சப்ளை அப்படிங்கிறத வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிள் டிஸ்கவரி. ஓகேங்களா, இந்த மைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட டாஸ்க் இந்த மைன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்து அஸ்வினி ஜேவி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா NPCIL அண்ட் NTPC ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ கோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அப்படிங்கிறத லீகல் ஃப்ரேம்வொர்க்குள்ள டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் அப்படின்றது வந்து ஒரு நியூக்ளியர் ஃப்ரேம்வொர்க் நியூக்ளியர் பிளான்ட்டை எடுத்து கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப யூனிக்காக பார்க்கப்படுற ஒரு விஷயம். ரைட்டா, சரி, ஏன் பப்ளிக் தான் கொண்டு வராங்க, ப்ரைவேட் கொண்டு வர முடியாதானா? ப்ரைவேட் வர முடியாததுக்கு ரீசன் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1968. இந்த ஆக்ட் அப்படிங்கிறது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இனோவேஷன் இன் ரியாக்டர் டெவலப்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, பிம்ஸ்டெக் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு தாய்லாண்டில். ஸோ அது சம்மந்தப்பட்ட நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 6 ஜூன் 1997. ஓகேங்களா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது டாக்கா பங்களாதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ மெயின்ஸ் ரிலேட்டடாக இதோட ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4.4 ட்ரில்லியன். ஓகேங்களா, இவங்க மெயினாக ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், கவுண்டர் டெரரிசம், என்வாயன்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே கல்ச்சரல் கோஆப்ரேஷன், இந்த விஷயத்துலலாம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு செக்டார்ஸாக பார்த்துட்ருக்காங்க. தென் பிம்ஸ்டெக்கில் மொத்தம் 7 கண்ட்ரீஸ். ஓகேங்களா, அது இந்த மேப்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், தாய்லாந்து, மியான்மர், பூட்டான் அண்ட் நேபாள். பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதில் 3 நாடுகள் தான் பே ஆஃப் பெங்காலை தொட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ். மற்ற நாடுகள்லாம் பே ஆஃப் பெங்கால் கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் பிம்ஸ்டெக் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. ரைட்டா, ஸோ இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது வந்து இனிஷியலி 6 செக்டாரோட வந்திருக்கும் 1997. இப்போ அதில் வந்து 7 கோர் செக்டார்ஸ் இருக்குது. அதுவும் 2021 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் 7 செக்டார்ஸ். ஓகேங்களா, அடுத்து 6வது சப்மிட் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக் விஷன் 2030 அப்படிங்கிறதும் வந்திருக்கும். மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் வந்திருக்கும். ரைட்டா, பிம்ஸ்டெக்கோட சார்ட்டர் 2022 தான் சைன் ஆகிருக்கும். அண்ட் செக்ரட்டேரியேட் அப்படிங்கிறது 2014 இருக்கும். ஓகேங்களா, ஆனால் சார்ட்டரே இப்போ ரீசெண்டாக 2022 தான் சைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா,
இந்த 6th BIMSTEC சப்மிட் தாய்லாந்து அப்படிங்கிறதுல 4 இனிஷியேட்டிவ் இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று போதி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. போதி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸுக்காக, ஓகேங்களா. அதில் ஹெச் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 300 வருஷத்துக்கு ஒரு 300 பேரையாச்சும் ட்ரெயின் பண்ணுறாங்க, ஓகேங்களா. எங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டி, அப்புறம் நம்மளோட ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. தென் பிம்ஸ்டெக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க இந்தியாவில் தான். அதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் மேரிடைம், ட்ரெடிஷ்னல் மெடிசன், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இது எல்லாத்துக்குமான ரிசர்ச் ஆர் பைனியரிங் திங்ஸ் இதெல்லாமே கொண்டு வர போகிறதா இருக்காங்க. தென் எக்கனாமிக் இன்டகிரேஷன் அண்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு வருஷம் பிம்ஸ்டெக் பிஸ்னஸ் சப்மிட் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்க போகுது. தென் ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ண போகிறாங்க இந்த கண்ட்ரீஸ்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த 4 சிக்னிஃபிகண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் பிம்ஸ்டெக் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஆர்டிக் ஓஷனை பற்றி டீட்டெயில்டான ஒரு நியூஸ் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். அப்போ அதில் வந்து நம்ம ஆர்டிக் கவுன்சில் எல்லாமே பார்த்துருந்தோம். எகெயின் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இங்கே ஆர்டிக் கவுன்சில் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஆர்டிக் கவுன்சில் 1996 வந்தது பை ஒட்டாவா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதில் 8 மெம்பர் நேஷன் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா, டென்மார்க், ஓகேங்களா. டென்மார்க் ஏன் வர்றாங்க அப்படின்னா கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது வந்து டென்மார்க்கோட ஒரு அங்கம் அப்படிங்கிறதுனால டென்மார்க் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. தென் ஃபின்லாண்ட், நார்வே, ஐஸ்லாண்ட், ஓகேங்களா. இந்த 3 கண்ட்ரிஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஸ்வீடன் அண்ட் யூஎஸ்ஏ ஏன் அப்படின்னா அலாஸ்கா அப்படிங்கிறது யூஎஸ்ஏவோடது. ஸோ அதுவும் ஒரு ஆர்டிக் கண்ட்ரி தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 8 நாடுகளோட குழு தான் ஆர்டிக் கவுன்சில். இதில் அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இந்தியா, சைனா, யூகே, ஜெர்மனி இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க, ரைட்டா. இல்லை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சைனா கிடையாது, ஓகேங்களா. ஐஸ்லாண்ட் இருக்குது, ஓகே. ஐஸ்லாண்ட் கேஸ் இஃப் ஐ ஹவ் நாட் மென்ஷன் ஐஸ்லாண்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் கண்ட்ரிஸ். இப்போ இந்த ஆர்டிக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்துக்கு வந்து 2 போல். ஒன்று வந்து ஆர்டிக், இன்னொன்று அண்டார்டிக். அண்டார்டிக் யாருக்கும் சொந்தம் கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் குளோபல் காமன். யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. பட் ஆர்டிக் அப்படி கிடையாது. அங்கே ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டியும் இல்லாதனால ஆர்டிக் அப்படிங்கிறத அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுக்கு UNCLOS அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய எல்லை அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த நாடு உங்கள் தான், இந்த ரீஜன் உங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அது அந்த நாட்டோடையது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இங்கே தான் வந்து ஆர்டிக் ஓஷன் யாருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் மெல்ட் ஆக உங்களுக்கு நார்தர்ன் சீ ரூட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுது. இந்த நார்தர்ன் சீ ரூட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பேசேஜ், ஒரு குளோபல் பேசேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிது. அதை சொந்தம் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெல்ட் ஆக உங்களுக்கு ஆயில் நிறையா கிடைக்குது. நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் டேப் பண்ணணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் எலமெண்ட்ஸ், ரேர் மினரல்ஸ் இதெல்லாம் கூட அங்கே இருக்குது. அப்படிங்கிறனால எல்லா நாடுகளும் அந்த ஒரு ரேஸ் டு ஆர்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினால வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஸ்க்ரீன்லேயே இல்லை. ஆனால் சைனா தன்னைத்தானே நியர் ஆர்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. நம்மளும் ஆர்டிக்குக்காக ஒரு ஆக்டை கூட பாஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ ஏன் இதெல்லாம் எது சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக் அப்படிங்கிறத பிடிக்கிறதுக்கு உலக நாடுகளில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதே ரீசனுக்காக தான் அமெரிக்கா கிரீன்லேண்ட் எங்களோடது தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இப்போது வந்துகிட்டு இருக்கு, கரெக்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கை சுற்றி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். ஸோ நவிக்கர் சாகர் பரிக்ரமா 2 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சர்க்கம் நேவிகேஷன் ஜெர்னி, அதாவது உலகத்தை சுற்றி வர்றதுக்கான ஜெர்னி. அவங்க அப்படி போயிட்டு வரும்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா நேவல் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாமே அவங்க பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நேவி ஆஃபீஸர்ஸ், ஓகேங்களா. 2 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியன் நேவி இந்த ஜெர்னியை அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன், ஓகேங்களா. இவங்களுடைய ஜெர்னி போகிற அந்த கப்பல் அதற்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா INSV தாரணி அப்படிங்கிறது, ஓகேங்களா. இவங்க கோவாவில் அக்டோபர் 2, 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட ஜர்னி 8 மாத காலம். மே 2025 திரும்ப வருவாங்க, ஓகேங்களா. இந்த டெஸ்டினேஷன் ரூட் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கோவா, தென் லிட்டில்டன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நியூசிலாண்டில். அதுக்கடுத்து பாயிண்ட் நீமோ அப்படிங்கிறது பூமியில் எந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லாமல் ஒரு ஐசோலேட் ரிமோட் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்டான்லி இன் ஃபாக்லாண்ட் ஐலாண்ட்ஸ், அந்த இடத்துல அர்ஜென்டினாவோடது, அங்கே போகிறாங்க. அதுக்கடுத்து கோவாவுக்கு திரும்ப வந்துடுறாங்க,
ரைட்டா. இதற்கு முன்னாடி நாவிக்கர் சாகர் பரிக்ரமா 1 அப்படின்னு இருக்கும். அது ஒரு சர்க்கம் நேவிகேஷன் ஐஎன்எஸ்வி தாரணியில் போயிருப்பாங்க. அதில் 6 மெம்பர் டீம் போயிருப்பாங்க. ஓகேங்களா. என்வைரன்மெண்ட் பார்க்கலாம். என்வைரன்மெண்ட்டில் க்ரீன் கிரெடிட் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் கிரெடிட் ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். க்ரீன் கிரெடிட் ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இனிஷியேட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா. மெயினான ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா வாலண்டரி என்வைரன்மெண்ட் ஆக்ஷன். அதாவது ஒருத்தர் இயற்கையை பாதுகாக்கிறாங்க, என்வைரன்மெண்ட்டை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அதை ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் பேஸ்ட் ட்ரேடபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த க்ரீன் கிரெடிட் ரூல்ஸ். ஸோ இதில் வெரிஃபிகேஷன், ஒருத்தர் என்வைரன்மெண்ட்லி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 விஷயம். ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் தனக்கு செல்ஃப் சர்டிஃபிகேஷனே போதும். இதுவே கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அப்படிங்கிறத கூட ரீசெண்டாக நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எல்லா ஸ்டேட்டோட யூனியன் டெரிட்டரியோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும், எங்கெல்லாம் க்ரீன் கவரை ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். தென் இந்த ஐடென்டிஃபை பண்ண லேண்ட் பார்சல்ஸில் பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதை ஃப்ரீயாக பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 5 ஹெக்டேர் ஆச்சு இருக்கணும் அந்த பிளான்டேஷன் அப்படிங்கிறது. தென் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஐசிஎஃப்ஆர்இ அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிறத வந்து அடுத்த 2 வருஷ காலத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த 2 வருஷத்தில் அங்கே ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்றத பண்ணிடுவாங்க. தென் இதை க்ரீன் கிரெடிட்டாக இஷ்யூ பண்ணுவாங்க ஐசிஎஃப்ஆர்இ. ஓகேங்களா. ஒவ்வொரு மரம் நடுவோதும் உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் அப்படின்றத கொடுத்துருவாங்க. மினிமம் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1100 ட்ரீஸ் பர் ஹெக்டேர். ஓகேவா. ஸோ இதான் ஜென்ரலாக ஒரு க்ரீன் கிரெடிட் ரூல்ஸ். இப்போ நான் போகிறேன் அங்கே மரம் நடுறேன் அப்படின்னா எனக்கு அது பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க, இல்லை எனக்காக வந்து யாராச்சும் காசு கொடுப்பாங்க. இதுதான் இந்த சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் க்ரீன் கிரெடிட். சரி, நல்லா தானே சார் இருக்குது, என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் கிரெடிட் அப்படின்னு வரும்போது நீங்கள் நடுற மரம் சயின்டிஃபிக்காக இல்லை, எக்கலாஜிக்கலி சேஃபாக இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஒரு மரம் நட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சில பிரச்சனையை தான் உண்டு பண்ண போகிறீங்க. வி ஹாவ் டு கோ ஃபார் நேட்டிவ் ட்ரீஸ். இங்கே நம்ம எந்த இடத்துல மரம் நடணும், என்ன மரம் நடணும் அப்படிங்கிற ஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக இந்த நியூஸில் வந்துச்சு. சரியா. இப்போ நம்ம இந்த க்ரீன் கிரெடிட் ரூல்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதுக்கு கீழே தான் வருது. சரிங்களா. என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே தான் இந்த க்ரீன் கிரெடிட் ரூல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அவங்க தான் நோடல் ஏஜென்சி. ஓகேங்களா. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. ரைட்டா. இந்த க்ரீன் கிரெடிட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் க்ரீன் கிரெடிட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கார்பன் கிரெடிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது உங்களோட பாரிஸ் அக்ரிமெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கார்பன் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஆனால் கார்பன் கிரெடிட்டில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை க்ரீன் கிரெடிட்டில் சேர்த்துக்க முடியாது. ரைட்டா. இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்கள் நான் எல்லாம் கூட சேர்ந்து க்ரீன் கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த க்ரீன் கிரெடிட்ஸை நம்ம யாருக்காச்சும் விற்கவும் செஞ்சுக்கலாம். ரைட்டா. இது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அஃபாரஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளை பின்ன பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக்டர்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் கூட அவங்க உள்ளே கொண்டு வரதா இருக்காங்க. இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ண உங்களுக்கு அதிகமாக பண்ண உங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. தென் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது நியூஸில் வந்துருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது இந்தியாவில். அதில் 9 வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் மேப்பில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே ஹை லெவல் ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷீஸ் இருக்கும் அண்ட் ரொம்ப யூனிக்கான மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். ரைட்டா. இந்த அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் டிராபிக்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். கீழே அதாவது உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே ரொம்ப லோவஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏரியாஸ். ஓகேங்களா. திருநெல்வேலி, களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கினது தான். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர்னி சாங்சுரி அப்படின்றது இருக்குது. பெப்பாரா, நெய்யார், களக்காடு முண்டந்துறை இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்காங்க. அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹாட்ஸ்பாட். அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அதை வந்து ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் ஆஃப் ஹை லெவல் ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷீஸ். ஓகேங்களா. இந்த அகஸ்திய மலை அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் கூடம் பீக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் கேரளா. இந்த
பயோஸ்பியர் ரிசர்வுக்கு இந்த பேர் வர காரணம் அங்கே இருந்த முனிவர் அகஸ்திய முனிவர் அப்படிங்கிறவரோட சார்ந்து தான் இந்த நேம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த முனிவர், இந்த சேஜ் அப்படிங்கிறது அவர் ஒரு பிரம்மச்சாரி, செலிபேட் அப்படிங்கிறதுனால இந்த அகஸ்தியர் கூடம் பீக்குக்கு விமன் போக முடியாது. ஓகேங்களா, இது கோர்ட்டில் கேஸும் போட்டுறாங்க, பட் விமன் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா. தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலிம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஜீவானி அப்படிங்கிற ஒரு மெடிசினல் பிளான்ட் ஆர் அது இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பயோ ப்ராஸ்பெக்டிங் கேஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ரிலேட்டட் டு கனி ட்ரைப்ஸ். கனி ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப்ஸ். ஓகேங்களா. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைட் பேட்டரி சம்மந்தப்பட்டது. நம்ம யூஸ்வலாக லித்தியம் பேட்டரிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த லித்தியம் பேட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனோடில் கிராஃபைட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சிலிக்கான் கார்பன் பேட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் கார்பன் அப்படிங்கிற காம்போசிட்டை யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் கார்பன் காம்போசிட் இது அவ்வளோவா என்ன சொல்கிறது, இட் இஸ் வெரி ரெசிஸ்டன்ட், அப்ரேசிவ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இது இதோட யூனிக் ஃபீச்சர். ஸோ இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கே எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸ் அப்படிங்கிறது அந்த பேட்டரி இன்னும் ஸ்லிம்மாக சின்னதாக மாறும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் அதிகம், தென் பேட்டரி வெயிட்டும் ரொம்ப குறையும். பட் இங்கே ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்வெல்லிங். அது என்னென்னா சிலிக்கான் இது சார்ஜ் ஆக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக பேட்டரியெலாம் நமக்கு உப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அது நடக்கும். அதுதான் வந்து சிலிக்கான் பேட்டரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை தான் நம்ம சிலிக்கான் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிலிக்கான் கார்பைட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷாவில் வந்துருக்கும். ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தி எபிலிட்டி ஆஃப் அ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் ஒரு பேரசைட், இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்கு எதிராக ஒரு இம்யூனிட்டி, ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறோம், எல்லா பாக்டீரியாவும் சாகாமல் ஒரு சிலது மட்டும் சர்வைவ் ஆகிடும். இந்த சர்வைவ் ஆகிறது எப்படி சர்வைவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனட்டிக் சேஞ்சஸோ இல்லை அதோட எவல்யூஷனோ இல்லை நேச்சுரல் செலெக்ஷனோ ஒர்க் ஆகி அந்த பாக்டீரியா அப்படிங்கிறது இந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிரான ஒரு திறன் வாய்ந்ததாக ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு சில பாக்டீரியாஸ் அப்படி தப்பிக்கும் போது இவென்ச்சுவலி என்ன ஆகுதுன்னா, இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பாக்டீரியாஸ் ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாஸாக வர ஆரம்பிச்சிருது. ரைட்டா. ஸோ இப்போ இந்த பாக்டீரியாஸ் அதே மாதிரி வெவ்வேறு இடத்துக்கு ட்ராவலும் ஆகிடுது. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலான டிசீஸ் கூட நார்மலான ஆன்டிபயோட்டிக்ஸால் ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு சளி பிடிச்சா கூட அது ஒரு சிவியரான ஒரு பிரச்சனை கொண்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான். WHO இதை பார்த்து பயந்துட்டு தான் இந்த AMR அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸ் பிரச்சனை, குளோபலி இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் ஆஃப் லேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெத்ஸ் ஆர் கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாஸ்னால வர ஆரம்பிக்குது. ரைட்டா. ஸோ இதற்கு எதிராக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெனோஃபார்ம் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தென் யுனைடெட் நேஷன் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது 2024 கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளோட இந்த வருஷம் பிலிம்ஸ் ஆர் ரீசெண்டான இதில் ரொம்ப முக்கியம். இது போக முன்னாடியே அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிளாஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. தென் இந்தியாவில் ரெட் லைன் கேம்பெயின் இருக்கும், சென்னை டிக்ளரேஷன் இருக்கும். தென் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அம்ரித் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து செல்ஃப் ஆம்ப்ளிஃபையிங் RNA அப்படிங்கிறது நியூஸில் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பா வைரஸ்க்காக வேண்டி சார்னா வேக்சின் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த சார்னா வேக்சின் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இது டைரெக்டாக RNA இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். நம்ம செல்லே தான் நமக்கு தேவையான ஆன்டிஜெனை ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதோட அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கம்மியான டோஸ் கொடுத்தா போதும், அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். நம்ம கன்வென்ஷனல் RNA வேக்சின், ட்ரெடிஷ்னல் வேக்சினை விட இது ரொம்ப கம்மியான டோஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா. அதுவே செல்ஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாகவும் இது இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வைப் கோடிங் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைப் கோடிங் இஸ் நத்திங் பட் ஒரு ஜாலியாக ஒரு கேஷுவலாக நீங்கள் வந்து சொல்கிறதே அந்த AI அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கோடிங்காக மாற்றிருக்குது. ஓகேங்களா. ஒரு நார்மல் நம்ம ஒரு கன்வென்ஷனலாக பேசியோ இல்லை ஒரு ப்ரோக்ராமர் அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நம்ம ChatGPT ஆர் திங்ஸ் லைக் தட் அந்த AI அவங்களே அந்த கோடிங்கை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் வைப் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபியூச்சர் சர்க்குலர் கொலைடர் அப்படிங்கிற ஒன்றை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. இது வந்து நம்மளோட ஏற்கனவே இருக்கக்கூடிய லார்ஜ் ஹேட்ரான் கொலைடரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. உங்களோட லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அப்படிங்கிறது வெறும் 27 கிலோமீட்டர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. இதில் என்ன பண்ணுவாங்க, ஹேட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஹேட்ரான் ஆர் ஃபோட்டோன் இந்த மாதிரி பார்ட்டிகளை வந்து ஹை ஸ்பீடில் வந்து மோத விடுவாங்க. அந்த மோதுற இடத்துல ஒரு 4-5 பாயிண்ட்டில் வந்து அப்சர்வேஷன் வச்சுப்பாங்க. ரைட்டா. ஸோ இப்போ இந்த அப்சர்வேஷன் இதெல்லாம், இந்த அட்லஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க.
இந்த அப்சர்வேஷனில் அவங்க என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிஷியல் டேஸ் ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது நமக்கு வந்து இந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துச்சு, எப்படி வந்து எனர்ஜி அப்படிங்கிறது வந்து மேட்டராக கன்வெர்ட் ஆகுது, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பார்ட்டிகல், ஹியூக் போசோன் கண்டன்சேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை சார்ந்த ரிசர்ச் இங்கே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஹிக்ஸ் போசோனும் இதில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து கேப் டவுன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ஒரு பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏர்கிராஃப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பில் அப்படிங்கிறது. ஸோ மெயினாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் இதெல்லாம், அது கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷனோட, ப்ராப்பரான ஒரு ரைட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் டீட்டெயில்ஸோட கிளியராக இருக்கணும், வேற ஒருத்தங்க கையில் போயிடக்கூடாது, அண்ட் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கன்வென்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க, கேப் டவுன் கன்வென்ஷன் ப்ரோட்டோகால். இதை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரைவேட் லா அப்படிங்கிற ஒரு பாடி. இதுக்கு சம்மந்தமே இல்லாத பேர் தான் இருக்கும், யூனிட்ராய்ட் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது ரோமில் இருக்குது. சரிங்களா, ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் ஃப்ராம் 2 அப்படிங்கிற மிஷனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆஸ்ட்ரோனாட் க்ரூ நம்மளோட போல் டு போல் எர்த்தோட ஆர்பிட்டை சுற்றி வர போகிறாங்க. ஓகேங்களா, இந்த ஃப்ராம் அப்படிங்கிறது ஒரு நார்வேஜியன் ஷிப்போட ஒரு நேம். ஓகேங்களா, 20ஆம் நூற்றாண்டில் போலார் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கெல்லாம் இந்த நார்வேஜியன் ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதே பேர், அதோட ரகசிய எடுத்து வர்றதுக்காக வேண்டி இதுலேயும் இந்த ஃப்ராம் 2 அப்படிங்கிற மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து போலார் இதில் ஆர்பிட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்ரே இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, எப்படி மைக்ரோ கிராவிட்டி நமக்கு வந்து போன் அஃபெக்ட் பண்ணுது, மசில் டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் விஷயமும் இதில் பண்ணியிருக்காங்க. இவங்க எடுக்கக்கூடிய ஆர்பிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போலார் ஆர்பிட். போலார் ஆர்பிட் அப்படிங்கிறது ஒரு லோவர் எர்த் ஆர்பிட். ஓகேங்களா, 200 to 1000 கிலோமீட்டர் அபோவ் எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூராலிங்க் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். நியூராலிங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் சைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கண் பார்வை இல்லாதவங்க கண்ணே தேவையில்லை, நம்ம சென்சேஷன் அப்படிங்கிறது பிரெயினில் டைரெக்டாக கொடுத்து அதன் மூலிமா ஒரு விஷுவல் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறது தான் இந்த நியூராலிங்க் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் அவங்கள்ட்ட வந்து இந்த பாக்கு டு பெல்லம் ரோட் மேப்புக்கு நம்ம வந்து புஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த நியூஸில் வந்துருந்துச்சு. இப்போ இந்த பாக்கு டு பெல்லம் ரோட் மேப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம், ஃபினான்ஸ் மொபிலைசேஷன் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா, COP29 பாக்கு அசர்பைஜானில் நடந்த COP29 இதை கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட டார்கெட் அடுத்த வருஷம் நடக்க போகிற பெல்லம் பிரேசிலில் நடக்கக்கூடிய அந்த COP சம்மிட்டுக்கு முன்னாடி பாத் ஒரு வழி வேணும். எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு 2035க்குள்ளார வருஷம் 1.3 பில்லியன் அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ். ஸோ ஹன்சா 3G அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஃப்ளையிங் ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா, இதை டெவலப் பண்ணது CSIR நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ் அப்படிங்கிறவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது 2-seater லோவிங் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானாவில் 2 சைட், மிட்டத்தல் அண்ட் திக்ரானா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புதுசாக டிஸ்கவர் பண்ண இண்டஸ் வேலி சைட்ஸ் கிடையாது, பட் ஏற்கனவே இருக்கிறது. அதுக்கு இப்போ ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிட்டத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிவானி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானா. ஓகேங்களா, இந்த மிட்டத்தல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்காலித்திக் டு மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் இருக்கும். அதுவே டிக்ரானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹரியானாவில் இருக்கிறது, பார்ட் ஆஃப் சரஸ்வதி திருஷ்டாவதி பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஹரப்பன் கண்டினியூட்டி. ஓகேங்களா, மிட்டத்தல் சால்காலித்திக் மெச்சூர், டிக்ரானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஹரப்பன் கண்டினியூட்டி இருக்கிறது. மிட்டத்தல் 1913 கண்டுபிடிச்சிருப்பாங்க, டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ், சமுத்திரகுப்தா காயின்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, தென் இங்கே வந்து பாட்டரி வந்து வெல் பர்ன்ட் பாட்டரி வச்சுருப்பாங்க. ரெட்வேர் அண்ட் பிளாக் பீப்பர் லீஃப் இதெல்லாமே இங்கே கிடச்சிருக்கும். ஃபிஷ் ஸ்கேல்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, டிக்ரானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹரப்பன் பீரியடோட ரெமனன்ஸ் இருக்கும். இந்த டைமில் சோத்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. சோத்தியன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏர்லி செட்டிலர்ஸ். ஓகேங்களா, அந்த சால்காலித்திக் ஏஜுக்கு முன்னாடி இந்த செட்டிலிங் அப்படிங்கிறதுல வர்றவங்கள சோத்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மோட்டிவ்ஸில் செராமிக்ஸ் பார்த்துருப்பாங்க. தென் டொமஸ்டிகேட்டட் கவுஸ் கிடச்சிருக்கும், புல்ஸ் கிடச்சிருக்கும், கோட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ மீனாக்காரி கிராஃப்ட் அப்படிங்கிறது பிரதமர் ஒரு பரிசளிக்கிறதுனால நியூஸில் வந்திருக்கும். ஓகேங்களா, அந்த மீனாக்காரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எனாமிலிக் மெட்டல், ஒரு செராமிக் சர்ஃபேஸில் எனாமிலிக் மெட்டலை வச்சு செராமிக் சர்ஃபேஸை வச்சு ஒரு நிறைய கலர்ஸோட டீட்டெயில்டு பேட்டர்ன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆர்ட் ஃபார்ம் பிக்சரில் கூட இருக்கும்.
ஓகேங்களா. இந்த கலர் பவுடர் கிளாஸ் இந்த மாதிரி நல்லா கிளாஸியான ஒன்று. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா முகல் பெர்சியன்லேருந்து வந்தது. பட் ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அண்ட் குஜராத் அண்ட் லக்னோ இந்த சைடில் இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் இட். நம்மளோட இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. தென் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தாலும் சரி, அங்கே ஜாயின் அப்படின்றது இருக்கும். சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் அதை ஜாயின் பண்ணி 200 rupees அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ணும்போது யூ கேன் அவைல் திஸ் சர்வீஸ். இதோட மென்டரிங் அப்படிங்கிறது இருக்கும். மென்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தனியான ஒரு குரூப் இருக்கும். அண்ட் வாரம் நம்ம வீக்லி மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்று நடத்துவோம். அந்த வீக்லி மீட்டிங் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிச்சிருக்கீங்க, எங்கே மிஸ்டேக், என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணுவோம். தென் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மைசெல்ஃப் அண்ட் அசோக் 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஹோப் யூ டூ ஜாயின் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ட்ரஸ்ட் அண்ட் hope to see you in the membership program. Thank you.